ஹலோ நண்பா. இப்போ பார்த்தோன்னா இந்த சொசைட்டியில் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் எப்பயுமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த நடந்துகிட்டு இருக்கிற டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு டிவைஸ்னால் அது வந்து இந்த ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன்ஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஜென்ரலாக ஒரு ஃப்ளாட் ஷேப் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். அதில் வந்து 4 சைட்லேயும் ரோட்டர்ஸ் இருக்கும். அந்த ரோட்டர்ஸ் 4 இருக்கிறதால குவாட்ராப்டருங்கிற பேர் தான் அது வந்து ட்ரோன்ஸ்க்கு நம்ம டெக்னிக்கலாக சொல்லுவோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம ட்ரோன்ஸை பற்றியும் ட்ரோன்ஸ் ஆப்ரேட்டருக்கான படிப்புங்களை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரோன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு பறக்கிற ஆப்ஜெக்ட். அது வந்து நம்ம சமுதாயத்தில் அங்கங்கே இருக்கிறவங்க ஸ்டார்டிங்கில் வந்து அதை வந்து ஹாபிக்காக யூஸ் பண்ணி சும்மா அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதோட இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து அது வந்து ஃபுல்லாக ஃபாரினில் மிலிட்ரி பர்பஸஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகிட்டு இருந்தது. இது வந்து கமர்ஷியலாக ஆக்கணுங்கிற ஒரு முடிவில் இறங்கி செயல்பட்ட நிறுவனம் தான் ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வாஷிங்டன் டிசியில் இருக்கிற ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ். இதுதான் வேர்ல்டில் ஃபஸ்ட் டைம் ட்ரோன்ஸை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த யூஸ் பண்ணுற யூஸருக்கு வந்து ஒரு லைசன்ஸ் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் இதை வந்து கமர்ஷியலாக அவங்க அந்த கண்ட்ரிக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இதை ஃபஸ்ட்டு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டில் வந்து மிலிட்ரி பர்பஸஸ்க்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. இந்த FAA அதாவது ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 2015 ரிமோட் பைலட்டிங் லைசன்ஸ் இதை வந்து அந்த ட்ரோன் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ்க்கும் கொடுக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கான ஒரு சில ப்ரொசீஜர்ஸை வச்சு அவங்களுக்கு அந்த லைசன்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்து மற்ற நாடுகள் ட்ரோன்ஸோட தேவை அவங்கவுங்க ஊருங்களில் அதிகமாக இருக்கிறதால லைசன்ஸை ஓரளவுக்கு சிமிலராக வச்சு அவங்கவுங்க கண்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாற்றி அவங்கவுங்க கண்ட்ரீஸ்லேயும் இந்த லைசன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி தான் இந்தியாவும் இந்த லைசன்ஸை வந்து பின்பற்றுறது. ஆனால் இது வந்து இந்தியாவில் 2018 பழைய ரூல்ஸ்லன்ட்டு கொஞ்சம் மாறுபட்டு ரொம்ப ரிவைஸ்டான ரூல்ஸ் வந்து 2018 டிசம்பர் போல் வந்துச்சு, ஆகஸ்ட் போல் வந்துச்சு. அது டிசம்பரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. 2019 தான் ட்ரோன்ஸ்க்கான ரொம்ப தேவை அதிகமாகச்சு. இப்போ நம்ம நார்மலாக ஆன்லைன் ஷாப்பிங்லேயோ இல்லை எங்கேயாவது பொதுவாக நம்ம வெளில பார்க்குற இடங்களில் பார்க்குறக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ட்ரோன்ஸ். அந்த ட்ரோன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறவங்க தான் ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸுங்கிறாங்க. இப்போ UAVன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அது என்னென்னா அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். அது வந்து ட்ரோனே கொஞ்சம் என்லார்ஜ் சைட்ஸில் மற்ற விஷயங்களுக்கு ஹெவி வெயிட்டாக இருந்து அதெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா அது வந்து UAVன்னு சொல்லுவாங்க. அந்த என்டையர் அந்த வெஹிக்கிளோட ஒரு மற்ற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு சிஸ்டமாக இருந்துச்சுன்னா அது UAS. அந்த UASங்கிறது ஃபுல்லாக ஆட்டோமேட்டட். ஆனால் அந்த வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஆப்ரேட்டர் தேவைப்படும். அது வந்து இந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸில் வந்து இந்த மிலிட்ரி சைட்லலாம் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் மாதிரி பிளெயின்ஸை வந்து அன்மேன்ட் ஏரியல் சிஸ்டம் மூலயமா அவங்க அதை ஆப்ரேட் பண்ணி அதை நேவிகேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த UAS ஆப்ரேட்டர் கூட இந்த ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸும் ஃப்யூச்சரில் செம டிமாண்டாக இருக்க போகிற ஒரு ஃபீல்டு தான். இந்த இந்தியாவில் ட்ரோன்ஸ்ன்னு பார்த்தா கேட்டகரிஸ் கொஞ்சம் இருக்குது. ட்ரோனுக்கான கேட்டகரிஸ் அதை நம்ம இப்போ பார்க்கலாம். நானோ ட்ரோன்ஸுன்னு இப்போ அந்த ட்ரோன்ஸோட கேட்டகரிஸ் எல்லாமே அதோட வெயிட்டை பொறுத்து தான் அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நானோ ட்ரோன்ஸ், மைக்ரோ ட்ரோன்ஸ், ஸ்மால் ட்ரோன்ஸ், மீடியம் ட்ரோன்ஸ், லார்ஜ் ட்ரோன்ஸ். இந்த நானோ ட்ரோன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து 250 கிராம்ஸ்க்கு லெஸர் தானே இருந்தால் அது வந்து நானோ ட்ரோன்ஸ். மைக்ரோ ட்ரோன்ஸ் வந்து 250 கிராம் டு 2 kg. ஸ்மால் ட்ரோன்ஸ் வந்து 2 kg டு 25 kg வெயிட் இருக்கிற ட்ரோன்ஸ். மீடியம் ட்ரோன்ஸ் வந்து 25 kg டு 150 kg. லார்ஜ் ட்ரோன்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 150 kg. இப்போது இதுதான் ட்ரோன்ஸோட கிளாஸிஃபிகேஷன். இப்போ அந்த 2018 இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரோன் ஆப்ரேஷனுக்கான குறிப்பிட்ட ரூல்ஸில் வந்து ரிவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி. அந்த ரிவிஷன் வந்து யார் பண்ணதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அது யாருன்னா அந்த குறிப்பிட்ட நிறுவனம் பேர் வந்து டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இது வந்து யாரோட பார்ட்னராக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் இன் இந்தியா.
இவங்க 2 பேரும் இணைந்து ரிவைஸ் பண்ணி விட்ட ரூல்ஸ் தான் 2018 இந்த ட்ரோனுக்கு வந்த புது ரூல்ஸ். அந்த ரூல்ஸில் ஒரு முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். இதில் வந்து எந்த ஒரு ட்ரோன் இந்த சொசைட்டியில் பறக்கணுங்கிற மாதிரி இது இருந்தாலும் அதுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அது வந்து பெற்று இருக்கணும். அது வந்து இந்த நேனோ ஆனாலும் நம்ம இப்போ பார்த்தோன்னா நம்ம லொக்காலிட்டிஸ்லலாம் இந்த சின்ன பசங்க மற்றபடி இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ட்ரோன்ஸ் வச்சு பறக்க வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அது எப்படி சொல்கிறதுனா அதெல்லாம் நேனோ ட்ரோன்ஸ் கீழே வரும். அதாவது 250 கிராம்ஸ்க்கு கீழே வர ட்ரோன்ஸ் அதெல்லாம். அந்த ட்ரோன்ஸ்க்கு இந்த ஒரு ரூல் எலிஜிபிள் இல்லை. அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இப்போ ஃப்ளிப்கார்ட்லலாம் கூட அந்த மாதிரி ட்ரோன்ஸ்லாம் நம்ம இங்கே பறக்க விடப்படுறது எல்லாமே அந்த மாதிரி ட்ரோன்ஸ் தான். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா எல்லா ட்ரோன்ஸுக்குமே பர்மிட் இருக்கணும். பர்மிட் அது அந்த குறிப்பிட்ட DGCA டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து பர்மிட் கொடுத்துருப்பாங்க அந்த ட்ரோன்ஸ்க்கு. அதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அந்த எக்ஸப்ஷன் என்னென்னா நேனோ ட்ரோன்ஸ் வந்து 50 ஃபீட்டு கீழே நம்ம பறக்க வைக்கிறப்போ அந்த பர்மிட் நம்ம வாங்கியிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி மைக்ரோ ட்ரோன்ஸ், அதாவது 250 கிராம்ஸ் டு 2 kgக்கு நடுவில் வெயிட் ஆகிற ட்ரோன்ஸ் வந்து 200 ஃபீட்டுக்கு கீழே நம்ம அதை பறக்க வைக்கும்போது அதுக்கும் நம்ம இந்த பர்மிட் வாங்கியிருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. இதுக்கு அடுத்த ரூல் பார்த்திங்கன்னா நோ ஃப்ளை ஜோன்ஸ்ன்ட்டு குறிப்பிட்ட ஜோன்ஸ் வந்து இந்த DGCAவால் இந்தியா ஃபுல்லாகவே அது பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் முக்கியமான ஒரு சில ரீஜன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஏர்போர்ட் சரௌண்டிங்கில் இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் வந்து ட்ரோன்ஸ் பறக்கப்படக்கூடாது வித்தவுட் ப்ரியர் பர்மிஷன் இருந்தால் பறக்க விடப்படலாம். அதை தவிர இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற இந்த VIP ஏரியாஸ், இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் வித்தவுட் பர்மிஷன் ட்ரோன்ஸ் பறக்க விடுறதுக்கு நோ எலிஜிபிலிட்டி யாருக்குமே கிடையாது. இது தேர்ட் பாயிண்ட். இதை தவிர பார்த்தோன்னா இந்தியாவில் இப்போ ஒரு ட்ரோன் நம்ம இப்போ வாங்குகிறோம். அந்த ட்ரோனை இப்போ நீங்கள் வந்து ஃப்ளை பண்ண வைக்கணும்னா அந்த குறிப்பிட்ட எக்ஸப்ஷன்ஸில் உங்கள் கேஸ் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் பறக்க வச்சிடலாம். ஆனால் அதை தாண்டி எக்ஸப்ஷனலாக இந்த ஹெவி வெயிட் ட்ரோன்ஸ், அதேமாரி ரொம்ப ஹைட் போகிற ட்ரோன்ஸ், கொஞ்சம் லிமிட்டட் ஆக்சஸ் உள்ள இடங்களில் பறக்க வைக்கக்கூடிய உங்கள் தேவைகளுக்கான பறக்க வைக்கிற ட்ரோன்ஸ், இதெல்லாம் நம்ம இப்போ பறக்க வைக்கணும்னா இந்தியாவில் வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது. அது எப்படின்னா இந்தியாஸ் நோ பர்மிஷன் நோ டேக் ஆஃப் பாலிசி. நோ பர்மிஷன் நோ டேக் ஆஃப்ங்கிறத ஷார்ட் ஃபார்மாக NPNTன்னு சொல்லுவாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னா இது ஒரு ஆப் பேஸ்டு சிஸ்டம். இதில் வந்து டிஜிட்டல் ஸ்கைங்கிற நிறுவனம் தான் இதை ஃபுல்லாக அண்டர்டேக்கன் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த டிஜிட்டல் ஸ்கையில் போய் நான் இப்போ டேக் ஆஃப் ஆக போகிறேன், இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அதை என்ரோல் பண்ணி வச்சுருந்தீங்களா அவங்க வந்து உங்கள் லைசன்ஸ் நம்பர் அது இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு காசு வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அவங்க ஆக்சஸ் கிராண்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அங்கேட்டு ஃப்ளை பண்ணலாம். எந்த ஒரு விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதை தவறிட்டிங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு ஆளாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்தியாவில் இப்போதைக்கு இது சிஸ்டமாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் தான் இப்போ அந்த ரிவைஸ்டு ரூல்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதில் ஆல்மோஸ்ட் நான் ஓரளவுக்கு எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ஆஃபர் பண்ணப்படுறதுங்கிறத நம்ம நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். இந்தியாவில் இந்த அந்த மாதிரி சொல்லித்தர இன்ஸ்டியூட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் இதெல்லாம்னா நம்ம அப்ரூவ்டுன்னு பார்க்கணும். DGCA அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்ஸான்னு பார்த்துக்கணும். அதில் நான் சர்ச் பண்ண வரைக்கும் நான் செலக்ட் பண்ணி வச்ச டாப் 5 நான் இப்போ பின்வர மாதிரி சொல்கிறேன். அது என்னென்னா 5th வரும். 5th பார்த்தோன்னா ஏரிசோன் ட்ரோன்னு ஒன்று இருக்குது. இது வந்து நாக்பூரில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட். இங்கே வந்து ரிப்பேர்ஸ், அப்புறம் ட்ரோன் ட்ரைனிங், 2D 3D மேப்பிங், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இது எல்லாத்தோட ப்ரைஸஸுமே மினிமம் 6,000 மேக்ஸிமம் 70,000 எல்லா இன்ஸ்டியூட்லையுமே ஓரளவுக்கு கவர் ஆகிடுது. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் வரும். அது கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தா 2 டேஸ்லேன்ட்டு மேக்ஸிமம் 3-4 வீக்ஸ் வரைக்கும் அவங்க கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நமக்கு இப்போ வேலிட் தான். இந்த சர்டிஃபிகேட் நமக்கு வாங்கிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி க்ரைசிஸ் அப்போவோ இல்லை ஏதாவது ப்ரைவேட் ஃபர்ம்ஸ்க்கோ, அப்படி இல்லைன்னா இந்த ஏரியல் ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடான இந்த சினிமா லைனில், அப்படி இல்லைன்னா இந்த நியூஸ் சேனல்லலாம் மேலேன்ட்டு அந்த கவரேஜ் எடுக்கிறதுக்கான இது அந்த ஃபீல்டில், அப்புறம் இந்த மாதிரி டெலிவரிஸ், இது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி சைடு நிறைய இடங்களுக்கு இப்போ ட்ரோன்ஸும் டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட இந்த ட்ரோன் ஆப்ரேட்டர் ஜாப் வந்து நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோப்புடைய ஃபீல்டு தான். சரி, இப்போ நம்ம அடுத்தது போனோன்னா மாவன் ட்ரோன் அகாடமி. இதில் வந்து நீங்கள் இப்போ நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து என் லிஸ்ட்டில் இது வந்து 4th பிளேஸில் இருக்குது. இதுவும் அதே மாதிரி பேக்கேஜஸ் தான் ஆஃபர் பண்ணுது. இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் 6,000 70,000 தான் வருது. இது வந்து இதில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. சென்னையில் முகப்பேரில் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு மேலே 3rd பிளேஸ் பார்த்தோன்னா மேக்ஸ் ஸ்டார்க் ஃப்ளைட் ஸ்கூல். இது வந்து சென்னையில் ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரபலமான
ட்ரோன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இது சென்னையில், இதுக்கு பிரான்ச்சஸ் வந்து சென்னையிலையும் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. இங்கே வந்து பேக்கேஜஸ்லாம் ஒரு 18,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 70,000 ரேஞ்ச் வரைக்கும் போகுது. இவங்க எல்லாமே அந்த ட்ரோன் பைலட்கான எல்லா ட்ரைனிங் கிளாஸஸுமே அவங்க அடாப்ட் பண்ணி சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் பார்த்தோன்னா இந்தியன் அகாடமி ஆஃப் ட்ரோன்ஸ். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரோன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இது வந்து இந்தியாவிலே செகண்ட் போடப்படுது. இது வந்து பூனேயில் இருக்குது. இதில் வந்து ஏரியல் சினிமாட்டோகிராஃபி, இதில் ரொம்ப ஹைலைட்டான கோர்ஸ்னால் ஏரியல் சினிமாட்டோகிராஃபி கோர்ஸ் வந்து அவங்க 9,000 + 18% GST-யோட 2 day கோர்ஸாக சொல்லித்தராங்க. இதுலேயும் பல கோர்சஸ் இருக்குது. நீங்கள் வேணால் இதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ ட்ரோன்ஸை பொறுத்த வரைக்குமே நம்பர் 1 இந்தியாவிலனா இது கன்ஃபார்ம். இது ஏன் லிஸ்ட்டுன்னு கிடையாது, கன்ஃபார்ம் இது தான். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ரோன்ஸ்ன்னு நீங்கள் போட்டிங்கனாலே இது வந்து IIT பேஸ்டு ஃபார்ம். இதில் வந்து மிலிட்ரி சர்டிஃபைடு இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி இது வந்து கமர்ஷியல் சைடுக்கு வர்றதுக்கு முன்னாடி மிலிட்ரியில் வந்து ட்ரோனை வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட்டில் அவங்க தான் அந்த சர்டிஃபிகேஷன்ஸே கொடுப்பாங்க அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதில் ஒரு பிரான்ச் வந்து நம்ம சென்னையிலையும் இருக்குது. இதோட மொத்த பிரான்ச்சஸ் இந்தியா ஃபுல்லாக பார்த்தா நொய்டா, சென்னை, புதுடில்லி. இதில் வந்து மினிமம் கோர்ஸ் இது என்ன தான் இந்தியன் பேஸ்டு ரொம்ப சர்டிஃபைடாக இருந்தாலும் இதோட ஃபீஸ் வந்து இந்த ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். இதோட ஃபீஸ் ரேஞ்செலாம் பார்த்தா 6,000 - 60,000 இருக்குது. அந்த 6,000 கோர்ஸ் வந்து ஒரு 5 day கோர்ஸாக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ ட்ரோன் ஆப்ரேட்டர் நம்ம இப்போ டிவிலலாம் இப்போ அந்த ஸ்ப்ரேயிங்க்கு வந்து ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் இருந்தாங்க வாங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ட்ரோன்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ இருக்குது. இந்த ஃபீல்டு வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் செம ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. ட்ரோன் ஆப்ரேட்டருக்கான பெய்டு ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் கூப்பிட்ருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேஷனுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இப்போ நான் சொன்ன இன்ஸ்டியூட்ஸ்லையோ இல்லை இதை தவிர பிற இன்ஸ்டியூட்ஸும் இந்தியா ஃபுல்லாக நிறைய இருக்குது. நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதில் DGCA இந்த அப்ரூவல் இருக்குதாங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் ட்ரோன் தனியாக வாங்கி அதை வந்து நான் என் பேரில் வாங்கி அதை ஆப்ரேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதில் ரூல்ஸ் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக வரும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.